இந்தியால இன்சூரன்ஸ் பிரீமியம் சீக்கிரமே குறைய போகுது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா நில்லுங்க, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அரசாங்கம் ஒரு கையில கொடுத்துட்டு இன்னொரு கையில எடுத்துக்க போகுதா? வாங்க இன்சூரன்ஸ் மேல இருக்கிற ஜிஎஸ்டில வரப்போற ஒரு பெரிய மாற்றத்தையும் அதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான சிக்கலையும் பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மள பல பேர் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்கோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸ்கோ கட்டுற பிரீமியம்ல சத்தம் இல்லாம 18% ஜிஎஸ்டியா போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல இது எவ்வளோ பெரிய தொகைன்னு. ஆனா இப்போ ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. இந்த 18% வரிய அப்படியே தூக்கிட்டு 0 ஆக்க போறாங்களாம். ஆமாங்க, 18ல இருந்து நேரா பூஜ்ஜியத்துக்கு. கேட்கவே செம்மையா இருக்குல்ல. ஆனா அசல் கதையே இங்கதான் ஆரம்பிக்குது. சரி, இந்த பூஜ்யம் ஏன் அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லைன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இப்ப இருக்கிற 18 சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நசர் பாத்திரலாம் வாங்க. இப்ப இருக்கிற சிஸ்டம்ல ஒரு கூத்து இருக்கு பாருங்க. நம்மளோட ஹெல்த், டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ரொம்ப அத்தியாவசியமான பாலிசிகளுக்கு முழுசா 18% ஜிஎஸ்டி. ஆனா முதலீடு கலந்த என்டோமெண்ட், யூலிப் திட்டங்களுக்கு வரி ரொம்பவே கம்மி. இது என்ன கணக்குனே புரியல இல்லையா? இதுதான் இப்ப இருக்கிற ஒரு சிக்கலான அமைப்பு. இப்போ அரசாங்கம் ஜிஎஸ்டி 2.0ன்னு ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பரிந்துரை என்னன்னா, தனிநபர்கள் வாங்குற இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கு ஜிஎஸ்டியை முழுசா நீக்கிடலாம் அப்படிங்கிறது தான். இதோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள்ங்க. 2047க்குள்ள இந்தியாவுல எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற பெரிய இலக்கை அடையணும்னா முதல்ல இன்சூரன்ஸோட விலை கம்மியாகணும் இல்லையா? அதுக்கு வரியை நீக்கிறது தான் பெஸ்ட் வழின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம பிரீமியம்ல கரெக்டா 18% குறையும், அப்படிதானே? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி விஷயம் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான்: இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ஷார்ட்டா சொன்னா ஐடிசி. இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய முழு பலனையும் தடுத்து நிறுத்த போகுது. ஐடிசின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஆஃபீஸ் வாடகைக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி கட்டுவாங்க. ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கும் போதும் ஜிஎஸ்டி கட்டுவாங்க. இந்த மாதிரி அவங்க கட்டுற ஜிஎஸ்டிய நம்ம கிட்ட இருந்து வாங்குற பிரீமியம் ஜிஎஸ்டில இருந்து கழிச்சுக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் மாதிரி. இப்போ என்ன ஆகும் பாருங்க. நீங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டீங்க, அதனால இன்சூரன்ஸ் கம்பெனியால அதை வசூலிக்க முடியாது. சரி, அவங்க கிட்ட ஜிஎஸ்டி வசூலே இல்லைன்னா அப்புறம் எப்படி அவங்க கட்டின ஜிஎஸ்டிக்கு ரீஃபண்ட் கேட்க முடியும்? அதாவது அவங்களோட ஐடிசி போயிடும். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே வழி, பாலிசியோட அடிப்படை பிரீமியத்தை ஏத்துறது தான். பாத்தீங்களா அந்த முரண்போட்ட? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா கடைசியில நம்ம பாக்கெட்டுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? வாங்க அதை தெளிவா பார்ப்போம். இந்த சார்ட்டை பாருங்க, எல்லாம் பளிச்சுன்னு புரியும். பார்ல இப்ப நாம கட்டுற பிரீமியம் இருக்கு. அதாவது பேஸ் பிரீமியம் பிளஸ் 18% ஜிஎஸ்டி. ரெண்டாவது பார் நம்மளோட கனவு. ஜிஎஸ்டி போயிடுச்சுன்னா நாம வெறும் பேஸ் பிரீமியம் மட்டும் கட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா மூணாவது பார் தான் யதார்த்தமா இருக்கலாம். ஐடிசி நஷ்டத்தால இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பேஸ் பிரீமியத்தை கொஞ்சம் ஏத்திடுவாங்க. அப்போ நம்ம சேமிப்பு நாம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நிபுணர்கள் என்ன கணக்கு போடுறாங்கன்னா, வரி போனாலும் நமக்கு முழுசா 18% லாபம் கிடைக்காது. எச்சந்திரா நம்ம சேமிப்பு ஒரு 15% கிட்ட இருக்கலாம். அப்ப இன்சூரன்ஸை மலிவாக்க கொண்டு வந்த திட்டத்தோட நோக்கமே கொஞ்சம் அடிப்படுது இல்லையா? அப்போ ஒரு பாலிசிதாரரா நாம என்ன பண்ணணும்? 3 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. 1, ஜிஎஸ்டி நீக்கின உடனே 18% குறையும்னு கண்மூடித்தனமா நம்பாதீங்க. 2, புதுசா பிரீமியம் ஸ்டேட்மெண்ட் வந்தா அதுல பேஸ் பிரீமியம் ஏறி இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. 3, இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த நேரத்துல மத்த கம்பெனிகளோட விலைகளையும் ஒப்பிட்டு பார்த்து எது உங்களுக்கு பெஸ்ட் டீல்னு முடிவு பண்ணுங்க. பாருங்க, இன்சூரன்ஸ் மேல இருக்கிற ஜிஎஸ்டியை நீக்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனா இந்த ஐடிசி சிக்கல அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்றதுதான் $1 மில்லியன் கேள்வி. கடைசியில இது நமக்கு கிடைக்க போற ஒரு உண்மையான பரிசா இல்ல ஒரு கணக்கு புதிரா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.